Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பால் காய்ச்சுற பாத்திரத்தை பால் காய்ச்சினதுக்கப்புறமா நம்ம அப்படியே வாஷ் பண்ண போட்டுருவோம்ல. ஸோ அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் போடாமல் இதை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அடியில் வந்து நிறைய பால் வந்து ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து வெதுன்னு கொஞ்சம் தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம இப்போது சப்பாத்தி மாவு தான் பிசைய போகிறோம். ஸோ சப்பாத்தி மாவு வந்து இந்த மாதிரி பால் காய்ச்சின பாத்திரத்தில் நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களோட சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு பால் பாத்திரம் வந்து கழுவுறது ரொம்பவே ஈஸியாக ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து சேர்த்த தண்ணிக்கு அளவாக இப்போ நான் வந்து மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து கையில் ஒட்டாது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து மாவை அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு மாவை வந்து பிசையும் போதே அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் பிடிச்சிருக்க பால் எல்லாமே வந்து மாவோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து பிசைகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கரண்டி வச்சு அதாவது ஸ்பூன் வச்சு நம்ம வந்து பிசைஞ்சிட்டோம். இப்போ கடைசியாக மட்டும் நம்ம கை வச்சு ஃபைனலாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ஓகேவாயிடும். இப்போ கொஞ்சமாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடைசியாக அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் நார்மலாகவே நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், பாத்திரமும் வந்து ரொம்ப சூப்பராக கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்கள் வந்து பால் பாத்திரம் கழுவும் போது சப்பாத்திக்கு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவும் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். பாத்திரம் கழுவுறது ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு அட்டை பேப்பர் வந்து சின்னதாக அந்த டிஃபனை வந்து 4 பாக்ஸாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஸோ எங்கிட்ட வந்து மேகி பாக்கெட் வாங்கும்போது வந்து அட்டை வந்து இருந்தது. ஸோ அது வந்து நான் எடுத்திருக்கேன். அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவு வச்சு 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு அட்டையில் மட்டும் நடுவில் அடியில் வரைக்கும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை அதுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 4 பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சமைக்கும்போது அவசரமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற முக்கியமான ஒரு சில பொருட்களை மட்டும் நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு பாக்ஸில் நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பாக்ஸில் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய். ஸோ இந்த மாதிரி உங்களோட உங்கள் பாக்ஸ் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி பிடிக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. தேவைப்படும் போது நமக்கு ஒரே டைமில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இடமும் வந்து நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேர்டு டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி பக்கெட் மூடிலாம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ரொம்பவே சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மிக்ஸி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் மிக்ஸி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே அது கழுவும் போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த மிக்ஸிக்கு அடியில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து கீழே எதுவுமே வைக்காமல் டைரெக்டாக மிக்ஸியை வந்து கீழே வைக்கும்போது நமக்கு வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன வாளி மூடி இருந்ததுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பக்கெட் மூடி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணும்போது கழுவி விடும்போதெல்லாம் நமக்கு வந்து அந்த பக்கெட்டில் வந்து அதாவது அந்த மூடியில் வந்து கை வச்சு நம்ம இழுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ மிக்ஸி வந்து அடியில் தேஞ்சு போகாது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல லைஃப் கிடைக்கும். ஈரமும் வந்து அடியில் படாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப்பு பார்க்கலாம். இப்போ இந்த ஏலக்காவை வந்து நம்ம பொடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்வீட் செய்கிறோமோ அதுக்காக நம்ம முன்னாடியே வந்து பொடி பண்ணி வச்சுப்போம் இல்லையா? இந்த மிக்ஸி ஜார் தான் என்கிட்ட இருக்கிற சின்ன மிக்ஸி ஜார். ஸோ இதில் வந்து இந்த ஒரு 10, 12 ஏலக்காய் இருக்கும். ஸோ அதை வந்து என்னால் பொடி பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் அந்த ஏலக்காயை சேர்த்துட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வருங்க. சும்மா ஒரு 2, 3 நிமிஷம், அதாவது 2, 3 செகண்ட் நீங்கள் வந்து வறுத்து விட்டிங்கன்னா போதும். லைட்டாக இந்த மாதிரி பலூன் மாதிரி வரும் பாருங்கள். அப்போ நம்ம அதை ஆற வச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஏலக்காயை நான் வந்து உங்களுக்கு கையில் வச்சு உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு தூள் தூளாக போகுது அப்படின்ட்டு. ஸோ வறுக்கலை அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்க ஏலக்காய் இந்த மாதிரி வராது. ஸோ அரைக்கும் போதும் அங்கங்கே நார் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு அரைக்கும் போது அதோட வாசனை வந்து உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். ஏலக்காயோட வாசம் வந்து உங்கள் வீடு ஃபுல்லாக கமகமன்னு வரும். ஸோ சர்க்கரை வந்து நார்மலாக ஏலக்காயோட சேர்த்து அரைப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் வறுத்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாசனை வந்து ரொம்பவே டபுளாக கிடைக்கும். ஸோ அதாவது அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்ல நைஸாக பவுடர் மாதிரி அரைப்பட்டுரும். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்வீட்லாம் பண்ணும்போது நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஏலக்காய் வாசமாகவே இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு இந்த தீபாவளி டைமில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கவர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் ரெகுலராக காலையில் சூப்பு வாங்குவோம். ஸோ சுட சுட சூப் வந்து இதில் பேக் பண்ணி தருவாங்க. அப்படி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் கொடுப்பாங்க. ஸோ அந்த கவரை வந்து நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து எலுமிச்சம்பழம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாகவே நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நம்ம சுற்றி வைப்போம். அதுவும் வந்து ரொம்ப நாளுக்கு லைஃப் வரும் எலுமிச்சம்பழம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கவர் கிடைச்சாலும் நம்ம வாங்கி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இடம் ரொம்பவே சேவாக இருக்கும். இப்போ இன்னொரு கவரில் வந்து நான் பச்சை மிளகா வந்து போட்டு வைக்க போகிறேன். ஸோ பச்சை மிளகா வந்து நார்மலாக நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு தான் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் இருக்கிற பச்சை மிளகால் எல்லாமே வந்து காம்பு எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துக்கிறேன். காம்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து இந்த கவரில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீன் கலரில் அப்படியே உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கவர் மார்க்கெட்டில் வாங்கி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் அப்படியே வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரே பாக்ஸில் இது 2த்தையும் நீங்கள் வச்சுருங்க இந்த மாதிரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்பு பார்க்கலாம். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி கேக் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ நிறைய பேர் கிராஃப்ட் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்கன்னா கூட இந்த மாதிரி கேக்கெல்லாம் வாங்காமல் வரமாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். கிச்சனில் வந்து நம்ம காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதோட அந்த காய்கறியோட அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம போடும்போது ஏதாவது கவர் வச்சு போடுவோம். இல்லை அதுக்குன்னு நம்ம ஒன்று வச்சுருப்போம், அதில் போடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து அந்த கேக் பாக்ஸை வந்து அதோட மேலே மூடியை மட்டும் இந்த மாதிரி நம்ம சாப்பிங் போர்டு வந்து கீழே விட்டுட்டு வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக வந்து செட் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம குப்பையில் வந்து தூக்கி போட தேவையில்ல. இந்த கேக் பாக்ஸில் ரொம்ப நாளுக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது சீக்கிரத்தில் வந்து பேப்பர் மாதிரி ஊறியும் போகாது. அதனால் இந்த மாதிரி நம்ம கிச்சனில் காய்கறி எல்லாம் வந்து வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி என்ன நம்ம கட் பண்ணாலும் அதோட வேஸ்டேஜ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செடியில் போட்டுக்கலாம். செடி வந்து வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே வந்து செடியில் வந்து போட்டுட்டீங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயத்தோலை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் செடிக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் செடி நல்லா க்ரோத் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேலையும் வந்து முடிஞ்சிடும். உங்களோட கவுண்டர் டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும். நம்ம சேனல்லையும் நிறைய பேர் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் ஒரு வீடியோலையும் ஒரு டிப்பு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களோட டிப்பு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே கவரில் போட்டுடலாம். இல்லை செடிக்கு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.